ஹாய் ஹலோ வணக்கம். ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு அழகான வசனம் ஜீசஸ் சொன்னதா பைபிளில் இருக்கும். நானே இந்த உலகத்தின் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த வசனம் காலையில் அப்படின்னு யோசிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா என் பிள்ளைங்களுக்கானது. என் பிள்ளைங்க அப்படின்னா என்கிட்ட படிக்க போகிற எல்லா பிள்ளைங்களுக்குமான ஒரு வீடியோ தான் இது. ஸோ கல்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு. படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த படிப்பை சில பேரால் நல்லா படிக்க முடியுது, சில பேரால் ஏதோ படிக்க முடியுது, சில பேரால் முடியவே முடியல. இப்போது இவங்க எல்லாரும் ஆனால் படித்து தான் ஆகணும். இந்த காலகட்டத்தில் படிக்காமல் ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த படிப்பை நமக்கானதா ஈஸியானதா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தப்போ ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னா அது மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு வேணும், லவ் வேணும். எப்போ நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப அன்போட அக்கறையோடு நமக்கு பிடிச்சு செய்கிறோமோ அப்போது அந்த வேலை எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக மாறிடும். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், வடிவேலு சொல்லுவார் இல்லையா, எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யும். ஸோ பிளானிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நமக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ பிளான் பண்ணுங்கள். ஒரு டேவோட ரொட்டீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பிடிச்சதுக்கு டைம் கொடுங்க, விளையாடுங்க, பேசுங்க, டிவி பாருங்கள், எல்லாத்தையும் செய்யுங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் நான் இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன், ஃப்ரெஷ்ஷப் ஆவேன், கொஞ்சம் நேரம் படிப்பேன், அப்புறம் ஸ்கூல் கிளம்புவேன். ஸோ ஸ்கூல் போகுது ஒரு 8 மணி நேரம் ஃபார் எக்ஸாம்பிள். ஈவினிங் வீட்டுக்கு வரேன், ஒரு ½ அன் ஹவர் நான் டிவி பார்ப்பேன், இல்லை ஒரு ½ அன் ஹவர் விளையாடுவேன், இல்லை ஒரு ½ அன் ஹவர் பேசிகிட்டு இருப்பேன். ஏதோ ஒரு விஷயம், உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஒரு ½ அன் ஹவர். அடுத்த ஒரு 2 ஹவர்ஸ் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்கோ டிவிக்கோ ஒரு ½ அன் ஹவர் சின்சியராக டெடிகேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணும், அந்த படிக்கிற விஷயத்துக்கும் 1 or 2 or 3 ஹவர்ஸ் டெடிகேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அதில் நம்மளுடைய ஃபுல் அட்டென்ஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு அதை லவ் பண்ணணும். நான் படிக்கணும் அப்படிங்கும்போது என்னால் முடியுதோ முடியலையோ என்னோடய ஃபுல்லஸ்ட் எஃபர்ட்டை நான் அதில் போடுவேன் அப்படின்ற ஒரு டெடிகேஷன், சின்சியாரிட்டி, கான்சன்ட்ரேஷன் இது எல்லாம் இருக்கணும். அது இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரே நாள் பூம்பா மாதிரி பெஸ்ட்டாக ஆகிட மாட்டோம். பட் டே பை டே நம்மளுடைய க்ரோத்தை நம்மளாலே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டெஸ்ட்டில் நான் ஒரு 10க்கு 2 மார்க் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த டெஸ்ட்டில் ஒரு 4 மார்க் வாங்கினாலே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஏன்னா நான் என்னோட எஃபர்ட் போட்டிருக்கேன், அந்த சேஞ்சை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவும் எதையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. சரியா? இன்னைக்கு நான் ஒருத்தர் மீட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன், இல்லை என் ஃப்ரெண்டு கூட பேசணும்னு யோசிக்கிறேன். போஸ்ட்பான் பண்ணாதீங்க, அன்னைக்கு அதை முடிச்சிருங்க. அதை முடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம செய்கிற எல்லா வேலையும் இந்த தாட்டோட டிஸ்டர்பன்ஸ், இம்பேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஐயோ இன்னைக்கு பார்க்கணும்னு நினைச்சேன் பார்க்கல, அந்த தாட் தான் இருக்குமே தவிர நம்ம செய்ய போகிற வேலையில் நம்மளுடைய முழு கவனம் இருக்காது. அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. அப்பப்போ என்னென்ன செய்யணுமோ, விளையாடணுமா விளையாடுங்க, தப்பு இல்லை, சாப்பிடணுமா சாப்பிடுங்க, படிக்கணுமா படிங்க. ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் போஸ்ட்பான் பண்ணாமல் அதை அப்போவே பண்ணிடுங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போவும் உங்களை நீங்கள் தான் அப்ரிஷியேட் பண்ணணும். மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நேற்று 2 மார்க் வாங்கிட்டு இன்னைக்கு 3 மார்க் வாங்கினாலும் டீச்சர் திட்டு தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உன்னோட ப்ராக்ரஸ் கம்மியாக இருக்குது. பட் உன்னை பொறுத்த வரைக்கும் நேற்று 2லேருந்து இன்னைக்கு எங்கே வந்திருக்க, 3 மார்க்குக்கு வந்திருக்க. ஸோ ஒரு ஸ்டெப் மேலே ஏறி இருக்கு அப்படின்ற அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எப்பயும் உன்னையே நீ அப்ரிஷியேட் பண்ணிக்கோ. ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நீ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்லோவாக பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ எப்போ எதையும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. உன்னால் முடியாதுன்ற தாட்டை மட்டும் மைண்டுக்குள்ளே ஏற்றிடாதீங்க. எப்பயுமே மேபி நான் 2 நாளில் செய்கிற விஷயத்தை நீ 3 நாளில் செய்வ, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர கண்டிப்பாக எந்த விஷயத்தையும் யாராலையும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது. ஓகே மை டியர் சில்ட்ரன். ஸோ எப்பவும்
always love what you do and plan your daily routine. Third one, யோசிங்க என்ன சொன்னேன்? ஓகே, நானே சொல்கிறேன். Never postponed. And the fourth one, always appreciate. அந்த அப்ரிஷியேஷன் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகும்? வெக்ஸ் ஆகிடும். இவ்வளோதான் அப்படின்னு தோணும். ஸோ the fourth thing is appreciate yourself. And நல்லா படிங்க. உனக்காக படி, மற்றவங்களுக்காக படிக்காத, அப்பா அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ண படிக்காத, டீச்சரை சாட்டிஸ்ஃபை பண்ண படிக்காத, உன் ஃப்ரெண்ட்ஸோட பெட்டராக இருக்கணும்னு படிக்காத. அதெல்லாம் விடு. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. எப்பவும் உனக்காக, நீ இண்டிவிஜுவல், யூ ஆர் கிரேட், யூ ஆர் யூனிக். ஸோ அந்த யூனிக் பர்சன் நீ, அவனுக்காக அவளுக்காக படி, ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஓகேவா? பாய், see you. And ஒரு விஷயம், I'm trying to give you the best. So just like, comment and share if you feel the clip is useful. Bye bye.